இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. என்ன வரப்போகுது தேநீர் கதைகள் தோழியில் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? உங்கள் மைண்டெல்லாம் என்ன லெவலில் இருக்குன்னு ஒரு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். செக் பண்ணிடுவோமா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? முதல் விடுகதை. என்ன எல்லாரும் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எனக்கு நிறம் இல்லை, குணம் இல்லை. ஆனால் நான் உண்மையை மட்டும்தான் காட்டுவேன், பொய்யெல்லாம் காட்ட மாட்டேன். நான் யார் தெரியுமா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? கண்டிப்பாக அவங்க மூளை ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. ஆன்சருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ணியாச்சா? சென்ட் பண்ணுங்கள். சரி ஆன்சரை சொல்லட்டுமா? கொஞ்சம் வித்தியாசமான பதில் தான். கண்ணாடி. பிறர் நம்ம எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம முகத்தில் என்ன இருக்கோ அந்த உண்மையை காட்டிடும். நம்ம சிரித்தா அதுவும் சிரிக்கும். நம்ம கொஞ்சம் டல்லாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம டல்லாக தான் நம்ம ஃபேஸை காட்டும். முகத்தை காட்டாதது கண்ணாடி தான். சரி, அடுத்த விடுகதைக்கு போயிடுவோமா? அடுத்த விடுகதையும் கொஞ்சம் ட்விஸ்டோடு தான் இருக்குது. எப்போதுமே என்ன எல்லாரும் கையில் தூக்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நான் இந்த உலகத்தை நான் காட்டிடுறேன். என்னை வச்சு தான் அந்த உலகத்தையே இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இருந்த இடத்துலேருந்தே. நான் யாருன்னு சொல்ல முடியுமா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுக்கெல்லாம் க்ளூவே தேவையில்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆன்சரை சொல்லலாமா, இல்லை நீங்களே சொல்லிடுறீங்களா? சரி, நானே சொல்கிறேன். 3, 2, 1. செல்ஃபோன் தாங்க. உணவு இல்லாமல் பட்டினி கிடக்கிறவங்க கூட இப்போ ஏராளம், ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறவங்க யாரும் இல்லை. அளவுக்கு எல்லோரிடமும் தேவைக்கும் தேவையை தவிர்த்தும் நிறையா இருக்குது. அளவோடு பயன்படுத்துங்க, அவசியத்துக்கு பயன்படுத்துங்க, எந்த ஆபத்துமே வராது செல்ஃபோனால். அடுத்த விடுகதைக்கு போவோமா? ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் பண்ணுறக்கு ஈஸியாக தான் இருக்குது இந்த டைமு. ஈஸி தானே? அடுத்த விடுகதை. நான் வரும்போது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் போகும்போது எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு போயிடுவேன். நான் யார்? சொல்லுங்கள் பாப்போம். மறுபடியும் சொல்லவா விடுகதையே? நான் வரும்போது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் போகும்போது எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு போயிடுவேன். நான் யார்? சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, க்ளூ கொடுக்கவா? வேலைப்பளுவின் காரணமாக சிலர் இதை மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்கிறார்கள். சிலருக்கு வேலை இல்லாததுனால அளவுக்கு அதிகமாகவே எடுத்துக்கிறாங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது இரவுக்கு மிகவும் நெருக்கம். ஆன்சர் சொல்ல தயாராகிட்டீங்களா? நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லலாமா? 3, 2, 1. இதோ உங்களுக்கான பதில். தூக்கம் தாங்க. அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எல்லோரும் தூங்கி எழுந்துட்டிங்களா, இல்லை இப்போ தான் தூங்க போகிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் ஆன்சர் சரியாக பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. விடுகதை கேட்சியாக இருக்கா? அடுத்த விடுகதை கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குங்க. நான் ஓடுறேன், யாரும் நிற்கலை, ஆனால் நான் நிற்கிறேன், எல்லோரும் ஓடுறாங்க. நான் யார்? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த விடுகதைக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறதில்ல, இதை கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும். சொல்கிறீங்களா? மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. விடுகதையை மீண்டும் கூட சொல்கிறேன். நான் ஓடுறேன், எல்லாருமே நிற்கிறேங்க, ஆனால் நான் நிற்கிறேன், எல்லாருமே ஓடுறாங்க. நான் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த விடுகதைக்குள்ளே போகலாமா? நான் பிறக்கும்போது கத்துவேன், சாகும்போது சத்தம் இல்லை, ஆனால் என்னால் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. விடுகதையை மீண்டும் சொல்லட்டா? நான் பிறக்கும்போது கத்துவேன், ஆனால் இறக்கும்போது சத்தமே இல்லாமல் போயிடுவேன். நான் இருந்தால் தான் எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. நான் யார்? ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா விடுகதையும் உங்களுக்கு விடை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சுலபமாக இருந்துச்சா? இது போன்ற பல வித்தியாசமான தகவல்களோடு, விடுகதைகளோடும், கதைகளோடும், கவிதையோடும் பன்முகமாய் காட்சியளிக்கும் உங்கள் தேநீர் கதைகள் தோழி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கணும். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேநீர் கதைகள் தோழி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.